முதல் முறையா பிரதமர் அவர்களை சந்திச்சோன்னே எல்லா முதலமைச்சர்களும் வெளியில வந்து பத்திரிகையாளரை சந்திப்பாங்க. இப்ப போன சிஎம் விஜய் அவர்கள் பத்திரிகையாளரை சந்திக்கல அப்படின்றதே இங்க பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. முதலமைச்சருக்கு இஷ்டம் இல்லம்மா பேசுறதுக்கு. அவர் ஏதாவது என்ன கூட்டணி ஆட்சி நடத்துகிறார், ஒண்ணு சொன்னமான இன்னொரு விரோதமா பத்திரிகைகள் திருச்சி போடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு திமுக அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் இன்னமும் விஜய் அரசாங்கத்திற்கு துரோகம் செய்வதற்காகவே 90% இன்னும் இருக்காங்க. இது ஒரு புது முயற்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். எந்த முதலமைச்சர் வந்தாலும் அந்த துறை மந்திரி இருப்பார், அல்லது அவருக்கு நம்பிக்கையான முதலமைச்சருக்கு நம்பிக்கையான ஒருவர் வந்து அந்த மீட்டிங்ல உட்கார்ந்துப்பாங்க. சோ தட் இரண்டு அரசாங்கங்களுக்கு, அதாவது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டுத்துக்குமே தெரியும். ரெண்டு பேருமே வித்தவுட் ஆபீசர்ஸ் மீட் பண்ணது, வித்தவுட் மினிஸ்டர்ஸ் படத்துல நான் ஏதோ ஒரு சந்தேகத்தை பார்க்கிறேன். ரவினா, தங்களுடைய அமைச்சர்கள் எல்லாருமே மிக மிக இருக்க வேண்டும். தங்களுக்கு எதிரிகள் அதிகம், குறிப்பாக எதிர்கட்சிகளில் இருப்பவர்கள் ஒரு ஸ்பை கேமராவை வைத்தோ அல்லது ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணியோ தங்களுடைய மந்திரிகள் இது அவப்பெயரை கொண்டு வருவார்கள். ஆனா 10 நிமிடங்கள் தான் வந்து 10 நிமிடம் அல்ல, நான் உறுதியாக சொல்லுகிறேன். பிரதமர் அலுவலகத்திலிருந்து அந்த செய்தியை சொல்லுகிறேன். 40 நிமிடங்கள் பார்த்தார்கள். தாங்கள் 10 நிமிடம் என்பதை நம்பாதீர்கள். அது திமுக ஊடகம் ஐடி விங் செய்யக்கூடிய துஷ்பிரச்சாரம், திசை திருப்ப வேண்டிய துரோக செயல். ஆனால் பொய் 8 கோடி தமிழ் மக்களுக்கு இது மாதிரியான பொய் செயலை தருவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சார்ந்த அதிகாரிகள், பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் இன்னும் டெல்லியிலும் சென்னையிலும் இருக்கிறார்கள். விஜய் அவர்கள் இல்லை என்றால் தமிழ் வெற்றி கழகத்திற்கு மாபெரும் ஆபத்து காத்திருக்கிறது என்பதுதான் நான் எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். பாருங்க, இன்னொரு 2-3 மாசத்துல ஏதாவது ஒரு போராட்டத்தை ஆரம்பிப்பாங்க. டிரான்ஸ்போர்ட் போராட்டம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழக அரசாங்கத்தில் IAS IPS அதிகாரிகள் இன்னமும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக ஜால்ரா அடிக்கக்கூடிய அளவில் இருக்கிறார்கள். ஊடகங்களுக்கும் டிவிக்கே வந்து 10 நாள் ஆச்சுங்க, 20 நாள் ஆச்சுங்க பதவி ஏற்றது. விஜயை திட்டுறது, அதிமுக திட்டுறது, அதிமுக கலைந்து விட்டது, கபலீகரம் செய்து விட்டது, இதெல்லாம் சொல்றது. கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் EMI ஸ்ட்ரெஸ். இனி ஒரே EMIல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் EMI. தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவினா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டெல்லியில இருந்து ராஜகோபாலன் சார் தான் இருக்காங்க. வாங்க அவங்க கூட சேர்ந்து அரசியல் களம் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, டெல்லியில PM கூட நம்ம சிஎம் விஜய் அவர்கள் நடத்திய அந்த சந்திப்புல என்ன பேசினாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். நமஸ்தே, நமஸ்காரம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து வந்து டெல்லியில இருந்து உங்களுடைய குரல் வந்து தமிழ்நாட்டுக்காக ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம். டெல்லியில வந்து பிரதமரை முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்புல என்ன நிகழ்ந்தது உங்க தரப்புல இருந்து? எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு ரவிதா மூலமாக சொல்ல வேண்டும் என்றால், டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை விட்ட பிறகு, நிர்மலா சீதாராமனை சந்தித்த பிறகு எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் 1, 2, 3, 4. முதல் செய்தி, தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் ஜூன் நடுவார மிட் ஆஃப் ஜூன் 15 தேதி வாக்குல தமிழகத்தினுடைய நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்க இருக்கிறார் நிதி அமைச்சர். அதற்கு முன்னதாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒயிட் பேப்பர் தரேன்னு சொன்னாரு அபவுட் DMK's ஃபைனான்சியல் இர்ரெகுலாரிட்டிஸ். அந்த ஒயிட் பேப்பர் தயாரிப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாவதற்கு முன்னதாக மத்திய நிதி அமைச்சரிடம் பார்த்து கேட்டு என்ன செய்ய வேண்டும், தமிழக விவசாயிகளுக்கு பற்றி, தமிழக மாணவர்கள் பற்றி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சாலைகள் பற்றி, தொழில் அதிபர்களை பற்றி எல்லாம் விழா வாரியாக விசாரித்து அதை சுருக்கமாக மத்திய அமைச்சரிடம் கொடுப்பதற்கு முன்னதாக தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் மிக சிறப்பாக இருக்க வேண்டும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு ஹோல் ப்ராமிசஸ் மேனிஃபெஸ்டோ என்ன போட்டிருந்தா கூட அதுக்கெல்லாம் வழிவகுக்கும் வரையில் மத்திய நிதி அமைச்சர் பிரதமர் அவர்களை சந்தித்ததன் மூலமாக, டெல்லிக்கு வந்ததன் மூலமாக முதலமைச்சருக்கு ஒரு புரிதல் வந்திருக்கிறது. அதாவது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துடன் கைகோர்த்து செல்லும், அதற்கான உத்தரவாதத்தை பிரதமர் கொடுத்து விட்டார், நிதி அமைச்சர் கொடுத்து விட்டார். மற்ற மாநிலங்களுக்கு கொடுப்பது மாதிரியே அதே மாதிரியான ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன், ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் என்று பிரதமர் உறுதியளிப்பதன் பின்னணியில் முதல்வர் விஜய் வைத்த 4 கோரிக்கைகளையும் பிரதமர் ஏற்றுக்கொண்டு விட்டார். தமிழகத்தில் DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதனுடைய கூட்டு உறவாக தமிழகத்தில் ஒரு இராணுவ தொழிற்சாலை உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் வேண்டுகோள் வைத்திருந்தார்.
அதை திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய தவறியதனால் முதலமைச்சர் விஜய் பிரதமர் உறுதி கொடுத்தார். ஒரு வாரத்தில் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து தமிழகத்திற்கு வந்து அது பற்றியான விவரங்களை உங்களுடைய அதிகாரியிடம் என்னுடைய அதிகாரிகள் பேசுவார் என்று உத்தரவாதம் அளித்தார். அது ஒரு முதல் வெற்றியாக நான் பார்க்கிறேன். வெற்றியாக சூப்பர் சூப்பர். பிரதமர் அவர்கள் நான் கண்டிப்பாக தமிழ்த்தாய் வாழ்த்தை முன்னதாக வைக்க வேண்டும் என்று தங்களுடைய கோரிக்கையை பரிசீலிக்கிறேன். அது சட்ட திருத்தம் தேவை. காரணம் என்ன என்று கேட்டால், வந்தே மாதரம் பாடுவதற்கு இந்த வருஷம் 2026 தான் 150 வருடம் ஆகிறது. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி என்று சொல்லக்கூடியவர் 150 வருடங்களுக்கு முன்னதாக இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு பெங்காலி அவர்கள், அவருடைய பேச்சு, அதாவது பெங்காலத்தில் எழுதிய பாட்டு, அதற்கு முன்னதாக தமிழ்த்தாய் பாட்டு வர வேண்டும் என்பதை ஒருவேளை 2027 வருடத்திற்கு பிறகு அதை அமல்படுத்த முடியும் என்றெல்லாம் விளக்கினார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழக முதலமைச்சரிடம். அதை விஜய் அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார். மூன்றாவதாக என்னுடைய கருத்து என்ன என்று கேட்டால், நரேந்திர மோடியுடன் பார்த்த பிறகு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ரகசியமாக பேசியது என்று கேட்டால், ஒரு அதிகாரிகளை விஜய் அழைத்து கொண்டு போகவில்லை, ஒரு மந்திரியை அழைத்து கொண்டு போகவில்லை. இது ஒரு புது முயற்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். எந்த முதலமைச்சர் வந்தாலும் அந்த துறை மந்திரி இருப்பார், அல்லது அவருக்கு நம்பிக்கையான, முதலமைச்சருக்கு நம்பிக்கையான ஒருவர் வந்து அந்த மீட்டிங்ல உட்கார்ந்துப்பாங்க. சோ தட் என்ன பேசுறாங்க, என்ன பிடிக்கிறாங்கிறது அரசாங்கத்திற்கும் தெரியும். 2 அரசாங்கங்களுக்கு, அதாவது மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் ரெண்டுத்துக்குமே தெரியும். 2 பேருமே வித்தவுட் ஆபீசர்ஸ் மீட் பண்ணது, வித்தவுட் மினிஸ்டர்ஸ் மீட் பண்ணதுல நான் ஏதோ ஒரு சந்தேகத்தை பாக்குறேன் ரவினா. ஓகே, என்ன மாதிரியான சந்தேகம் உங்களுக்கு எழுந்திருக்குது ஐயா? அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு புரியல. காரணம் என்னன்னு கேட்டால், இது யாருமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இது நம்ம விஜய் அவர்கள் ஓப்பனா சொன்னா உண்டே தவிர, பிரதமர் சொன்னா உண்டே தவிர, ஆனா யூகங்கள் மூலமாக ஒரு யோசனை என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் வெற்றி பெற்று வந்து விட்டீர்கள் விஜய் அவர்களே, நானும் 2014 வெற்றி பெற்று வந்த பிறகு இது அமோக வெற்றி எனக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தபோது கிடைத்தது. அதே மாதிரி நான் குஜராத்தில் சீஃப் மினிஸ்டராக 2001 அக்டோபர் 7 பதவியேற்றுவதற்கு முன்னதாக எனக்கு அமோக வெற்றி கிடைத்தது. ஆனால் நான் தங்களுக்கு ஓரிரு சில டிப்ஸ், அறிவுரைகளை அறிவுரை என்று சொல்லக்கூடாது, எனக்கு கிடைத்த ஒரு முதிர்ச்சியின் காரணமாக தங்களுடைய அரசாங்கத்தில் இருப்பவர்கள் அனைவருமே புது முகங்கள், வயதில் சிறியவர்கள், தவறு செய்வதற்கான ஒரு அழுத்தங்கள் இருக்கும். ஆனால் தவறு எப்படி வருகிறது என்பதை தங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன் என்று அவர் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு முன்னாடி சக அமைச்சர்களுடன் பேசும்பொழுது மோடி அவர்கள், பிரதமராக மோடி அவர்கள் பதவியேற்ப முன்னதாக தன்னுடைய சக அமைச்சர்களுடன் பேசும்பொழுது 3 குறிப்புகளை சொன்னதை பிரதமர் அவர்கள் அனைத்து முதலமைச்சருக்கும் சொல்லுகிறார், அதை விஜய்க்கும் சொல்லியிருக்கிறார் என்று அதிகாரிகள் வட்டாரத்தில் நான் புசுசுகமாக கேள்விப்பட்டேன். 1, தங்களுடைய அமைச்சர்கள் எல்லாருமே மிக மிக இருக்க வேண்டும். தங்களுக்கு எதிரிகள் அதிகம், குறிப்பாக எதிர்கட்சிகளில் இருப்பவர்கள் ஒரு ஸ்பை கேமராவை வைத்தோ அல்லது ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணியோ தங்களுடைய மந்திரிகள் மீது அவப்பெயரை கொண்டு வருவார்கள். அதற்கு தங்கள் மந்திரிகளுக்கு ஒரு பயிற்சி முகாம், ஓரியன்டேஷன் கோர்ஸ் மாதிரி வைத்து, யாருமே ஓப்பனாக தொலைபேசியிலோ அல்லது வீடியோ கான்பரன்ஸ்லயோ அல்லது ஏதாவது ஒரு பைசா பணம் வாங்குவதோ, பெட்டி வாங்குவதோ அல்லது மறைமுகமாக செய்வதோ இதான் இருந்தால், அந்த ஸ்பை கேமரா மூலமாக ஸ்டிங் ஆபரேஷன் செய்து தங்களுடைய அரசாங்கத்திற்கு அவன் பெயரை கொண்டு வருவார்கள், ஜாக்கிரதையா இருங்க என்று எச்சரிப்பது ஒரு பிரதமருடைய கடமை முதலமைச்சருக்கு என்பதுதான். அவர் எல்லா பிஜேபி அமைச்சருக்கும் சொல்லுவதை விஜய்க்கும் சொல்லி இருப்பதனால் ஒரு திருப்பத்தை நான் பார்க்கிறேன். சோ அந்த மாதிரி ஒரு இருக்கிறதுனால ஒரு அன்புடன் பழகி இருக்கிறார். சொல்லிட்டு பிரதமர் சொன்னார், நீ டிஷு சினிமா நடிச்செல்லாம் பார்த்திருக்கேன், கிளிப் எல்லாம் பார்த்தேன்னு சொன்னாராம். உடனே விஜய் அவர்கள் சொன்னாராம், நீங்க நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து போயிட்டு அது வாழ்ந்த உடனே அங்க இருந்து செப்பு தகடுகளில் தங்களுடைய ஒரு புராதனமான ஒரு ஓல்டு ஸ்கிரிப்ட்ஸ், அது வந்து சோழ நாட்டினுடைய பொக்கிஷங்களாக நெதர்லாண்ட்ஸ்ல 300 வருடங்களாக இருக்கிறது. 1500 வருடங்களுக்கு முன்னதாக தமிழில் எழுதியிருந்ததை அவர் கண்டுபிடித்து நெதர்லாண்ட்ஸ் பிரைம் மினிஸ்டர் நம்ம நரேந்திர மோடியினர் கொடுக்க, அதை
நான் கூடிய விரைவில் அனுப்பி வைக்கிறேன் தமிழகத்திற்கு. காரணம் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் சில அபிஷியல் ருட்டீன் இருக்குது, அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு அனுப்புறேன்னு சொன்ன உடனே முதலமைச்சர் உதய் அவர்கள் நன்றி தெரிவித்தார் என்றெல்லாம் கேள்விப்பட்டதை தவிர 40 நிமிடம் பேசியிருந்தார்கள் இருவரும். அது திமுகவினால் காங்கிரஸ்காரர்களால் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் குற்றம் என்று தான் நான் நினைக்கிறேன். 10 நிமிடம் அல்ல, நான் உறுதியாக சொல்லுகிறேன், பிரதமர் அலுவலகத்திலிருந்து அந்த செய்தியை சொல்லுகிறேன், 40 நிமிடங்கள் பார்த்தார்கள். அவர்களுக்கு மொழிபெயர்ப்பாளர் தேவையில்லை, ஆங்கிலத்திலே 2 பேரும் பேசினார்கள். 40 நிமிடம் என்பதை மீண்டும் உறுதி செய்கிறேன். தாங்கள் 10 நிமிடம் என்பதை நம்பாதீர்கள். அது திமுக ஊடகம் ஐடி விங் செய்யக்கூடிய துஷ்பிரச்சாரம், திசை திருப்ப வேண்டிய துரோக செயல். நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, பிரதமர் அவர்களுக்கும் சிஎம் அவர்களுக்குமான ஒரு சந்திப்பு நிகழ்ந்தது, அது ஒரு ரகசிய சந்திப்பு, யாருமே இல்லாம நிகழ்ந்தது அப்படின்றீங்க. அதை வந்து வெளியில விஜய் அவர்கள் சொன்னாதான் தெரியும்ன்றீங்க. ஆனா பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா முதல் முறையா பிரதமர் அவர்களை சந்திச்சோன்னே எல்லா முதலமைச்சர்களும் வெளியில வந்து பத்திரிகையாளரை சந்திப்பாங்க. ஆனா இப்ப போன சிஎம் விஜய் அவர்கள் பத்திரிகையாளரை சந்திக்கல அப்படின்றதே இங்க பெரிய பேசு பொருளா மாறி இருக்கே. மரப சிஎம் விஜய் அவர்கள் மீறிட்டாருன்னு சொல்லப்படுதே ஐயா. நான் 45 ஆண்டு காலம் டெல்லியில் பத்திரிகை தொழிலில் பல பிரதமர்கள், பல முதலமைச்சர்கள், அம்மையார் ஜெயலலிதா, ஐயா கருணாநிதி, ஐயா ஸ்டாலின் அவர்களை எல்லாம் நன்றாக பழகி இருப்பவன். நான் தினமணி நாடேடுக்கு டெல்லியில் நிருபராக இருந்தேன், அரசியல் ஆசிரியராக இருந்தேன். டைம்ஸ் நவ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற பத்திரிகைகளுக்குடைய தொலைக்காட்சிகள், என்டிடிவி, ரிபப்ளிக்லாம் நான் பிரதி தினம் வருகிறேன். அந்த ஒரு ஆணவத்தில் சொல்லுகிறேன், பிரதமர் முதலமைச்சர் மீட்டிங் என்பது ரகசியமாக இருந்தாலும் பிரதமர் அலுவலகத்தில் இருந்து எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாது என்று முதலமைச்சரும் பிரதமரும் முடிவு செய்த பிறகு முதலமைச்சருக்கு இஷ்டம் இல்லைன்னா பேசுறதுக்கு, அவர் ஏன்னா கூட்டணி ஆட்சி நடத்துகிறார் சபினா, ஒண்ணு சொல்லமான இன்னொரு விரோதமா பத்திரிகைகள் திருச்சி போடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு திமுக அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் இன்னமும் விஜய் அரசாங்கத்திற்கு துரோகம் செய்வதற்காகவே 90% இன்னும் இருக்காங்க. 90% பத்திரிகையாளர்கள், ஊடகவாளர்கள்லாம் இன்னமும் டிஎம்கே ஜாதகம் இருக்காங்க. முதலமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் அது அவருக்கு சுதந்திரம் இருக்கிறது, சந்திக்கலாமா வேண்டாமா என்பது அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். காரணம், முதல் முறையாக பிரதமரை சந்தித்திருக்கிறார். ரபினா என்ன பேசினாங்கிறத 2 தரப்பிலும் குறிப்பு கொடுத்துட்டாங்க, பிரஸ் நோட். அதை தவிர விஜய் அவர்கள் கூட்டணி அரசாங்கம் நடத்துகிறார், மைனாரிட்டி அரசாங்கம். 108 வச்சுன்னு 234 144 ஜெயிச்சாருங்க அசம்பிளில. ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு அது காங்கிரஸுக்கு விரோதமா போகும், இன்னொன்னு சொல்லலைன்னா அது தவேகாக்கு விரோதமா போகும். ஏதாவது சொல்லிட்டு மண்ண முடியலன்னா நம்ம திருமாவளவன் போன்றவங்க திருப்பி அப்படி அப்படி ஜம்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க. எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அரசியல் பிரச்சனை. ஒரு பத்திரிகையாளனாக இருக்கக்கூடிய எனக்கு பல பிரதமர்களுடன், பல முதலமைச்சருடன் பயணம் செய்ததால் அயல் நாட்டிலும் சரி உள்நாட்டிலும் சரி எனக்கு பத்திரிகையாளனுடைய நிலைமை எனக்கு புரியும். பத்திரிகையாளனுக்கு செய்தி கொடுக்க வேண்டிய செய்தி முக்கியத்துவம், அவர் சந்தித்திருக்க வேண்டியதுதான். ஆனா அதை வந்து பெரிய நியூஸ் ஆக்கி அதை கொஞ்சம் நெகட்டிவா போட்டு பிரதமர் வந்து அவமதித்தார் 10 நிமிடம் சொல்றதா பொய். அது உண்மை என்பது விஜய்க்கு தெரியும், பிரைம் மினிஸ்டருக்கு தெரியும், அங்க இருந்த போட்டோகிராஃபருக்கு தெரியும், அங்க இருந்த டிரைவருக்கு தெரியும், விஜயுடன் போன பாதுகாவலருக்கு தெரியும், பிரதமர் செயலகத்தில் இருந்தவருக்கு தெரியும். அந்த இடத்தில் நான் இருந்தேன்னா எனக்கு தெரியும், ரபீனா ரபீனாக்கு தெரியும். ஆனால் பொய் 8 கோடி தமிழ் மக்களுக்கு இது மாதிரியான பொய் செயலை தருவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சார்ந்த அதிகாரிகள், பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் இன்னும் டெல்லியிலும் சென்னையிலும் இருக்கிறார்கள். அதை களை எறிய வேண்டும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். இல்லை என்றால் தமிழ் வெற்றி கழகத்திற்கு மாபெரும் ஆபத்து காத்திருக்கிறது என்பதுதான் நான் எச்சரிக்கையாக சொல்லுகிறேன் முதலமைச்சருக்கு. இன்னமும் 90% ஆஃப் ஆபீசர்ஸ் இருக்காங்க. இந்த எலக்ட்ரிசிட்டி எப்படி மக்கள் பண்ணுவாங்க ஒரு ஸ்டேட்ல, எதுக்காக சிட்டி கேட்கறது? அது மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் நீங்க இப்ப பாருங்க, இன்னும் ஒரு 2-3 மாசத்துல ஏதாவது ஒரு போராட்டத்தை ஆரம்பிப்பாங்க, டிரான்ஸ்போர்ட் போராட்டம். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தானே ஒரு ஒரு பாதுகாப்பா இருக்கிறார். அதை தவிர ஆஸ் அ பர்சன் எனக்கு விஜய் தெரியாது. ஆனா அவருடைய நடைமுறைகள், சினிமா பாக்குறது, அவருடைய அக்கம் பக்கத்துல இருக்கிற பேசுறது, இல்ல அதிகாரிகள் பேசுறது, அவர் ரொம்ப டீப் திங்கிங் ஆளு.
ஓப்பனா வளர மாட்டார், என்ன மாதிரி வளரன்னு பேச மாட்டார். மூன்றாவதாக அவருக்கு இருக்கக்கூடிய 8 கோடி தமிழ் மக்களுடைய ஒரு தன்னுடைய தோளில் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டியது அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அவருக்கு. அதுக்காக அவர் அனாவசியமா பேசுகிறார், பேட்டி கொடுக்கவில்லை என்றதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு 6 மாசம் அவருக்கு டைம் கொடுக்கணும்னு ஸ்டாலினே சொல்லியிருக்காரு. 6 மாசம் கழித்து அவர் நிருபர் கூட்டம் வைக்கலன்னா நீங்க சொல்லலாம். இன்னொன்னு கேட்கிறேம்மா, சோனியா காந்தி 10 வருஷம் அங்க பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல ஏதாவது பதவியில இருந்தாங்களே, நேஷனல் அட்வைசரி கவுன்சில், சோனியா காந்தி என்னைக்காவது நிருபர் பேசியிருக்காங்களா? இல்ல நரேந்திர மோடி பேசியிருக்காரு? இல்ல அம்மையார் ஜெயலலிதா பேசியிருக்காங்க? இஷ்டம் தான் பேசுவாங்க, இல்ல கிடையாது. அம்மையார்லாம் கேட்காது. இப்ப இவர் கருணாநிதி கூட ஸ்டாலின் கூட எங்கேயான ஒரு இடத்துல பாலிசி பத்தி பேசியிருக்காரா சொல்லுங்க? பக்கத்துல அறிக்கை வரும், அறிக்கை தான் முக்கியமே தவிர அறிக்கையை படித்து விடுவார்கள் முதலமைச்சரும் சரி, அது அறிக்கையை தயாரிக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி. என்னை பொறுத்த மட்டில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய அதிகாரிகளுக்கு சொல்ல வேண்டும், தமிழக அரசாங்கத்தில் IAS IPS அதிகாரிகள் இன்னமும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக ஜால்ரா அடிக்கக்கூடிய அளவில் இருக்கிறார்கள். ஊடகங்களுக்கும் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், எங்க டிவிக்கே வந்து 10 நாள் ஆச்சுங்க, 20 நாள் ஆச்சுங்க பதவி ஏற்று. இன்னமும் தினம் பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ல விஜயை திட்டுறது, அதிமுக திட்டுறது, அதிமுக கரைந்து விட்டது, கபலீகரம் செய்து விட்டது, இதெல்லாம் சொல்றது. இதையே தான் டிஸ்கஸ் பண்ணி இருக்காங்க. ஆக மொத்தம் விஜய் செய்தது சரி என்று தான் நான் என் நிலைப்பாட்டை உறுதி செய்ய இதற்காகத்தான் இவ்வளவு பூர்வ பிடிகளுடன் சொன்னேன். தட் இஸ் மை ஆர்குமெண்ட். நவீன், கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் EMI ஸ்ட்ரெஸ். இனி ஒரே EMI ல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் EMI.